அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்கலாம். மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் பிறப்பு இந்த சோபகிருது ஆண்டில் பங்குனி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை 13/4/2024 சுக்லபட்சம் சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் சூரியன் உதயாதி நாழிகை அதாவது இரவு 8:10க்கு விருச்சிக லக்னம் மிதுன ராசியிலும் மிருகசீரிடம் 3ஆம் பாதத்திலும் இந்த குரோதி வருடம் பிறக்கின்றது. பிறக்கும் போது செவ்வாய் மகாதிசை இருப்பு 2 வருடம் 7 மாதங்கள் 16 நாட்கள். இந்த குரோதி வருடம் முழுவதும் மழை குறைவாக இருப்பதும் எதிர்பாராத நேரத்தில் அதிக மழை நீர் சேமிப்பின்றி கடலில் கலக்கும் நேரும். இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகள் பல சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற நேரும். ஆன்மீகம் நன்றாக வளரும். யோகா வகுப்புகள் நடத்துபவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். மருத்துவம் தானியம் காய்கனி மளிகை உணவு விலை அதிகரிக்கும். காவல்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அரசியலிலும் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். பொதுமக்களிடையே பணப்புழக்கம் அதிகம் இருக்காது. பொருளாதாரத்தில் சிறப்பு குறைவு. சித்த மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும். இந்த ஆண்டு ராஜா செவ்வாய் ஆனதால் உலகில் உள்ள நன்சை புன்சை நிலங்களுக்கு நல்ல உயர்வான வளர்ச்சி கிடைக்கும். குரோதி வருஷத்தில் மந்திரி சனி ஆனதால் மக்களுக்கு கடுமையான நோய்கள் ஏற்பட்டு பீதி உண்டாகலாம். மழை குறையும். தொழில் வளர்ச்சி அடையும். தொழிலாளர்கள் கை ஓங்கி இருக்கும். கலகலப்புக்கு பெயர் போன மிதுன ராசி அன்பர்களே, எதையும் திறமையுடன் சமாளிக்கும் வல்லமை கொண்ட மனிதர் நீங்கள். அதே சமயம் எளிதில் உணர்ச்சி வசப்படும் குணமும் உங்களிடம் இருக்கும். கோபத்தில் வார்த்தைகளை அருவியாக கொட்டிவிட்டு அதன் பின் அனைத்தையும் சரி செய்வதை தவிர்க்க முயல்வதை அறிந்து அதற்கு ஏற்ப செயல்பட்டாலே அனைத்துமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். இவை அறிந்து நடந்தால் அனைவருமே என்றுமே உங்களுக்கு நண்பர்களாகவே இருப்பார்கள். உணவு இருக்கும் இடம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். யாருக்காகவும் இதை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். உணவில் சுவை பிடித்தால் எவ்வளவு தூரமானாலும் சென்று உண்ணும் குணம் உங்களிடம் இருக்கும். பிடித்ததை மட்டுமே உண்பீர்கள். பிடித்தவர்களிடம் மட்டுமே பழக்கமும் வைப்பீர்கள். உழைக்கும் காசு பணம் தன் தேவைக்கு என்பதில் எப்பொழுதும் தீர்மானத்தில் வைத்து செலவு செய்வீர்கள். வீட்டில் உள்ள மனிதர்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்வதில் வல்லவர் நீங்கள்தான். உங்களின் மனதை நன்கு அறிந்தவர்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் ஒரு ஹீரோ தான். நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அதே சமயம் பணம் விஷயத்தில் கராராகவும் இருப்பீர்கள். அழகில் சிறந்தவர் நீங்கள். மற்றவர் பார்வைக்கு நேர்த்தியானவர். பழகுவதில் பண்பாளர். உங்கள் ராசி அதிபதி புதன் ஆவதால் எதையும் மிக நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். செய்யும் வேளையில் வேகமும் நேர்த்தியும் எப்பொழுதும் இருக்கும். பணியாளருக்கு உதவும் குணமும் இருக்கும். உடன் பழகும் மனிதர்களை எப்பொழுதும் கலகலப்பாக வைத்து மகிழ்வீர்கள். எந்த விஷயத்தையும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் குணம் உங்களுக்கு இருக்காது. அதனால் வரும் விளைவுகளை கண்டு அஞ்ச மாட்டீர்கள். உங்களின் மிகப்பெரிய பலவீனம் அனைவருக்குமே நீங்கள் நல்லவராக இருக்க நினைப்பதுதான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இறைவனாலேயே அப்படி இருக்க முடியாது என்பதை உணர்ந்த பின் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளராக ஆவீர்கள் என்பதை இந்த நிமிடம் உணர்ந்து அதற்கு ஏற்ப செயல்படுங்கள். வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் என்பதே நிச்சயம். யார் என்ன சொன்னாலும் எதையும் உடனேயே பட்டென்று வார்த்தை விடாமல் மனதிற்குள்ளேயே அதிகமாக பேசி உங்களுக்குள் எப்பொழுதும் புத்திக்கும் மனதிற்கும் போராட்டம் அதிகமாக இருக்கும். இது தெரிந்த மனிதர்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் நல்லவர்தான். உங்களை புரியாத மனிதர்களுக்கு நீங்கள் ஒரு நெருடலான மனிதர் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக புதன் அதிபதியாக வந்தாலே எதிலும் ஆழ்ந்த ஞானம் இருக்கும். ஆழ்ந்த அறிவும் திறமையும் கூடிய மனிதர் நீங்கள். ஆரம்ப வாழ்க்கை சாதாரணமாக இருந்தாலும் உங்களின் நுண்ணறிவும் செயல்திறனும் ஒன்றிணைந்து செயல்பட்டு எப்படியும் உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு நிச்சயம் கொண்டு வந்துவிடும். நிறைய சந்தர்ப்பங்களில் பிறருக்கு உபதேசம் கூறினாலும் உங்களின் முக்கிய முடிவுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகளையும் கேட்கும் குணம் உங்களிடம் இருக்கும். கடந்த சோபகிருத வருடம் பல சாதனைகளை செய்ய சோதனைகளை படிப்படியாக தந்து உங்களை வாழ்வில் ஒரு முக்கிய இடம் பிடிக்க வைத்திருக்கும். இந்த நிலையில் வரப்போகும் குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகின்றது என்று கிரக சஞ்சாரங்களை ஆராய்ந்து பார்ப்போம். வருட கிரகமான குரு பகவான் வருட ஆரம்பத்திலேயே உங்களின் ராசிக்கு
12 வந்து உங்களை சோதிக்க தயாராக போகிறார். மனித வாழ்வில் அதிர்ஷ்டம் உள்ள போதே அனைத்தையும் வசமாக்கும் திறமை கொண்ட மனிதர்கள் மட்டுமே வாழ்வில் சாதனையாளர்கள் ஆகின்றார்கள். ஆகையால் நீங்களும் அதற்கு தயாராக வேண்டிய காலம் இது. தேவையில்லாத செலவுகள், கௌரவத்திற்காக செலவு செய்வதை தவிர்த்து சேமிப்புக்கு எப்பொழுதும் நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும். வேலையில் எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. கடந்த ஆண்டு எத்தனையோ காரிய சாதனைகளை நிகழ்த்தி அதில் மன நிறைவையும் அடைந்திருப்பீர்கள். இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு அதிக சந்தோஷத்தை தரப்போகின்றதா, இன்னும் சோதிக்கப் போகிறதா என இந்த புதிய வருட கிரக அமைப்பை தெரிந்து பலன் பெறுங்கள். சித்திரை 1 பிறக்கும் முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு முதல் தினம். அந்த முதல் தினத்தின் கிரக நிலைகள் உங்களின் ராசிக்கு 4 கேது, 9 செவ்வாய் சனி, 10 புதன் சுக்கிரன், ராகு, 11 சூரியன் குரு. இப்படிப்பட்ட அமைப்பில் உங்களுக்கு எப்படிப்பட்ட வரத்தை கிரகங்கள் தரப்போகின்றது என்று அறிந்து அதற்கு ஏற்ப செயல்பட்டு வெற்றி காணுங்கள். உங்கள் ராசி அதிபதி 10 இருப்பது ஒரு விதத்தில் சிறப்பை தந்தாலும் அந்த சிறப்பை பெற பெரும் போராட்டங்களை நீங்கள் காணும் வாய்ப்பை ஏற்படுத்தும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வருட ஆரம்பத்தில் மிக நல்ல லாபம் கிடைக்கும். பின் நாட்கள் செல்ல செல்ல அதிக முதலீடு செய்து லாபம் ஈட்ட பெரும் போராட்டங்களையும் தரும் என்பதை நினைவில் வையுங்கள். குடும்பத்திற்காக அதிக அலைச்சல், வெளியூர் பயணம் என இருக்கும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உதவுவார்கள். நியாயமான செயலுக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. உங்களின் இறை வழிபாடும் கை கொடுத்து உதவும். பெற்றோரின் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவ செலவுகள் அதிகம் ஏற்படும். உங்களின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. வீட்டில் வயதானவர்கள் இருந்தார்கள் என்றால் எப்பொழுதும் அவர்களின் அருகில் ஒருவர் இருந்து பார்த்து கொள்வது நல்லது. கர்ம காரியங்கள் சரிவர செய்யும் சூழல் உண்டு என்பதால் கவனம் தேவை. வெளிநாட்டு வாய்ப்புகள், வேலை சம்பந்தமாக, படிப்பு சம்பந்தமாக அயல்நாடு செல்ல நினைத்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய நபர்களின் சேர்க்கை ஏற்படும். அதிக ஆசைகள், ஆசை வார்த்தைகள் கூறி உங்களை நியாயத்திற்கு புறம்பாக செயல்படுத்தி அதிக பணம் ஈட்ட அப்படி இப்படி என சம்பாதிக்க அழைப்பார்கள். கவனமாக இருக்க வேண்டும். இருப்பதை நிலைக்க வைக்கவே பெரிய போராட்டங்கள் உள்ளன. ஆகையால் நிலையான நியாயமான வருமானம் நிலைக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வீடு கட்டும் வாய்ப்பு ஏற்படும். இருந்தாலும் இன்னல்கள் அதிகம் இருப்பதால் உங்களின் தசா புத்தி அறிந்து செயல்படுவது சிறப்பு தரும். புதிய வண்டி வாகனம் வாங்குவீர்கள். வேகம் அதிகமாக செல்ல வேண்டாம். இளம் வயது உள்ள மிதுன ராசியினர் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் வெகு கவனமாக செல்வது நல்லது. மூத்த சகோதரத்தில் அதிக அந்யோன்யம் குறைவு. புதிய முதலீடுகளில் அதிக லாபம் உடனே கிடைப்பது சிறப்பு தராது என்பதை நினைவில் நிறுத்துங்கள். தேவையற்ற நபர்கள் என அறிந்ததுமே அவர்களிடம் கவனமுடன் இருப்பது, அவர்களை தவிர்ப்பதும் மிக மிக நல்லது. அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு, அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கும் செலவுகள் அதிகம் ஏற்படும். வரட்டு கௌரவத்திற்காக அலைச்சல் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தினால் மட்டுமே மதிப்பெண் பெற முடியும். காதல் ஏற்படும். படிப்பில் கவனக்குறைவும் ஏற்படும் என்பதை பெற்றோர்களின் கவனத்தில் வைக்க. கம்ப்யூட்டர், மருத்துவம், கலைத்துறையினர்களுக்கு அதிக வளர்ச்சி ஏற்படும். அதே சமயம் இவர்கள்தான் அதிக கவனமுடன் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் கூடும். புதுமண தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். காதலிப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். வெளிநாட்டு வரன் அமையும். வேலை விஷயமாக வெளிநாடு செய்ய முயல்பவர்கள் அனைத்தையும் சரிவர பார்த்து செயல்படுங்கள். வில்லங்கம் அதிகமாக இருப்பதால் அதிக ஆசைப்பட்டு ஆபத்தில் மாட்டாமல் இருப்பது நல்லது. நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெற அதிகம் உழைத்தாலும் அதற்கான வெற்றி என்பது அரிது. 12ஆம் இடத்தில் உள்ள குரு பல இன்னல்களை தருவதால் புதிய கடன்கள் வாங்க வேண்டியது வரும். எதிலும் நிதானம் முக்கியம். புத்திசாலி ராசியான மிதுனம் ராசி இந்த வருடத்தில் உங்களின் திறனை அறிய ஓர் அற்புதமான வாய்ப்பு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் 48 நாட்கள் தொடர்ந்து விநாயக பெருமானை வழிபடுவது சிறப்பு. காளகஸ்தி, திருநாகேஸ்வரம் அல்லது திருப்பாம்புரம் போன்ற ஸ்தலங்களில் பரிகார பூஜை செய்யலாம். தொடர்ந்து 7 வாரங்களுக்கு சனிக்கிழமை அன்று 4 பேருக்கு தண்ணீருடன் அன்னதானம் தருவது நன்மை தரும். வருடம் ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்ய வேண்டும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு அனைத்தும் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.